வைக்கிற ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு திடீர்னு யூடியூப்பில் ஒருத்தர் ரவா லட்டு செஞ்சுட்டு இருந்தார். செஞ்சுட்டு சொன்னார், பக்குவமாக சொல்லிட்டு இருந்தார். அது பார்த்து என் பையன்மா எனக்கு ரவா லட்டு செஞ்சு தாம்மான்னு கேட்டாப்புல. என் பையனுக்கு அவ்வளோவா இனிப்பெல்லாம் அதிகமாக பிடிக்காது. நான் பிள்ளை ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், 1 கிலோ ரவாவும் 1.25 கிலோ ஜீனி இல்லாட்டி உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி 1.5 கிலோ போட்டுக்க சொன்னார். நான் 1.25 கிலோ போட்டால் போதும் சொல்லிட்டு 1.25 கிலோ ஜீனியும் 1 கிலோ ரவா போட்டு வறுத்து எடுத்துட்டு அப்புறம் சரி மிக்ஸிலே போட்டு செஞ்சுருவோம். என் பையனுக்கு என்ஜாய்மெண்ட் சொல்லிட்டு உடனே செய்யணுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்து போட்டு மிக்ஸியில் போட்டு எல்லாத்தையும் ஓட்டி எடுத்தேன். கொஞ்சம் குறைன்னு தான் இருந்துச்சு, ஆனால் பரவாயில்ல. அப்போ சொல்லிட்டு நான் போட்டோன்னையும் போட்டு சரி கலந்து விட்டு நான் எடுத்து வச்சேன்னா, அப்போ சாப்பிட்டு பார்த்தா சரி கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போட்டு பார்ப்போம் சொல்லிட்டு வீட்டில் நெய் நானே ரெடி பண்ணியிருந்தேன். ஆடை எடுத்து வச்சுருந்தேன், நானே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அப்போ அந்த நெய் எடுத்து போட்டு நான் செஞ்சால் இது ஒரே இனிப்பு, ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. என் பையனுக்கு அவ்வளோவா இனிப்பு பிடிக்காது. சரி சாப்பிட மாட்டாப்புல. என்ன செய்கிறது? என்ன கோயம்புத்தூரில் ஆராய்ச்சி போகிறாப்புல மதரசாவில் ஆலிமுக்கு படிச்சுட்ருக்காப்புல. அதனால இந்த 7ஆம் தேதி போகிறதுனால சரி இவ்வளோ ஆசைப்படிச்சேன்னு சொல்லி நான் போட்டு செஞ்சேன். இனிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு 100-150 ரவா இருக்கும். சரி அதையும் போட்டு மிக்ஸில் போட்டு ஓட்டி இந்த பக்கம் இந்த உருண்டைக்கு உள்ளதை மட்டும் எடுத்து தனியாக போட்டு இப்போ உருட்டி வச்சுருக்கேன். இதுக்கு இன்னொரு வாட்டி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால யாருமே ரொம்ப சாப்பிட முடியாது. அதனால் அதை எடுத்து வச்சுட்டேன். எனக்கு எப்போவுமே கொஞ்சமாக செய்கிறது தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட்டே செய்கிறேன். நிதானமே தெரியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள்லாம் செய்யும்போது பார்த்து நிதானமாக செய்யுங்க. பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.